வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்னவெல்லாம் காட்சிகள் அரங்கேறும் அரசியல் களத்தில் அப்படின்னு நம்மெல்லாம் அச்சப்பட்டோமோ அந்த காட்சிகள் ஒன்று அரங்கேறும். தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோரும் கணிச்சது. தேர்தல் முடிவு கணிப்பு வேணா தவறி போயிருக்கலாம், யாருடைய கணிப்புமே அங்கே மெய்யாகலை. அந்த ஒரு எக்ஸிட் போல் நடத்தின ஒரு கம்பெனி சொன்னாங்களே, அதை தவிர இது யார் சொன்ன கணிப்புமே எடுபடலை, எல்லாமே பொய்யாயிடுச்சு. ஆனால் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னது என்னன்னா, இங்கே அதிமுகன்ற கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட போகுது. அந்த கட்சி ஒன்று காணாமல் போகும் அல்லது பிளவுபடும், பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொன்னாங்க. அது முழுக்க 100% நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சி ரெண்டா பிளவுபட்டு நிற்கிது. இன்னொரு பக்கம் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், நமக்கு இப்படி ஒரு கட்சி தேவையா, இதில் நமக்கு எதிர்காலம் இருக்கா, இதில் நம்ம தொடர்ந்து பயணிக்கணுமா அப்படின்னு அந்த கேள்வியோடு கட்சியை விட்டு விலகி போகிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு அப்படி விலகி போயிருப்பவர் முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் இன்னைக்கு கட்சியை விட்டு நான் போகிறேன், எனக்கு போதும், இவங்க கூட ட்ராவல் பண்ண முடியல, கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, தலைவர்களுக்கு ஈகோ ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஈகோவை விட்டு கொடுத்து அரவணைச்சி ஒத்துமையாக இருந்தாக்க இந்த கட்சி உருப்படும், இல்லைன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றி அந்த கட்சி காணாமல் போகிற ஆபத்து வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் விலகி போகிறாரு. சரி, இவர் போய் எங்கே சேர போகிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எங்கேயும் சேரலைன்ட்டார். நான் எங்கேயும் சேர்ற ஐடியாவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் விலகலை. எனக்கு இங்கே ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் வேலுமணி தலைமையிலான அந்த குழு, ரெண்டு பேருக்குள் நடக்கிற அந்த சண்டை, அதே போல் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கட்சியிலேருந்து நீக்கிக்கிறது, இவங்க தான் உண்மையான அதிமுக அல்லது நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு கிளைம் பண்ணிவிட்டு அங்கே சபாநாயகர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்கறது, கோர்ட்டுக்கு போகிறது, இதெல்லாம் இந்த கட்சியை ஒன்றுபடுத்த அல்லது வளர்க்க உதவாது. அதே போல் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குரிய மாறி நிற்குது. எப்படி பார்த்தாலும் அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியுமா அதிமுகவில் அப்படின்னா அதுக்கு யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. ஏன்னா இப்போது தாவேக ஆட்சியில் இருக்குது. இந்த தாவேக ஆட்சியை அதிமுகவில் ஒரு பாதி பேர் ஆதரிக்கிறாங்க. சொல்ல முடியாது அவங்க இந்த தாவேகாவில் போய் சேர்ந்து மீண்டும் தேர்தலில் நின்று ஜெயிப்பதற்கோ அல்லது எதுக்கோ ஒன்றுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அதிமுக பாதி கரைஞ்சி போயிடும். அவங்க போனாங்கன்னா முக்கியமான தலைவர்கள் அதில் இருக்காங்க, ஸோ அவங்க இதை கரைஞ்சிருவாங்க. மீதி இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான ஒரு 20 பேர். இவர்களை வச்சுக்கிட்டு அடுத்த 5 ஆண்டுகள் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அந்த கட்சி? மீண்டும் 2 தேர்தல்கள் வரப்போகுது. ஒன்று 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்போ அதற்கு பின்போ மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். நான் உண்மை 100% இந்த ஆட்சி இதே நிலையில் இருந்தா, அதாவது இப்போ அதிமுகவில் பிரிஞ்சு போய் நின்று ஆதரிக்கிறாங்களே எம்எல்ஏக்கள், அவங்கெல்லாம் தாவேகாவில் சேர்ந்து அமைச்சர்களாகி தாவேகாவுக்கு சாலிடாக ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா அந்த 5 வருஷம் ஓடிடும். இல்லை இதே சூழ்நிலை தான், எல்லாருமே வெளியிலேருந்து தான் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தொடர்ந்ததுன்னா 6 மாதத்துக்கு பிறகு இந்த ஆட்சி நிச்சயமாக கவிழும். முன்னே வேற ஆட்சி வரலாம் அல்லது தேர்தல் வரலாம், மறு தேர்தல் வரலாம். அந்த தேர்தல் வரும்போது அதில் ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கா அதிமுக? நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் அந்த கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க. ஒன்று இப்போ என்ன ஆயிடுச்சு, அதிமுகன்னு இருந்தது. இந்த போலரைசேஷன் இருக்கணும்னு சொல்லி தான் மு க ஸ்டாலின் ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமியை இழுக்கிறார். யோ, நீ தனியாக போயிடாதியா, நீ பாட்டுக்கு நீ பாஜகவில் கரைஞ்சி போயிடாத, அல்லது வேற ஒருத்தருக்கு வழி விட்டுறாத, திமுக அதிமுகன்னு தான் இருக்கணும், வா எங்களோட சண்டைக்கு வா வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தார் அந்த பிரச்சாரத்தில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை மற்றும் சிலர் அப்படின்னு கிண்டல் அடிச்ச அந்த விஜய இவங்க தான் நாகரிக அரசியல் புண்ணாக்குன்னு சொல்லிட்டு இவங்க கோட்டை விட்டாங்க. யாரு? திமுக. இவங்களுக்கு என்ன இருக்கு, இவங்க போட்டு பொழந்திருக்கணும்ல. விஜயும் அவருடைய கட்சிக்காரர்களையும் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்குல்ல, திமுக பண்ணல. சரி, அவர் முதல்வர் எனக்கு சமமா அல்லது சமமானா இந்த ஏற்றத்தாழ்வு அப்படி இல்லை. அரசியல்வாதியா ஒரு தலைவரா மு க ஸ்டாலினுடைய அந்த ஸ்டேச்சர் எங்க இருக்கு? நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பொய் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஜயோடைய ரேஞ்ச் என்ன இருக்கு?
அவர் இவரை ஒரு ஆளை நினைச்சு பேச முடியுமா? ஆனா எடப்பாடி பழனிசாமி மற்ற அவர் கட்சிக்காரர்கள் வந்து போட்டு பொழந்து இருக்கணும் விஜய, அவருடைய பொய்கள் அம்பலப்படுத்தி இருக்கணும். அவர் வெளிப்படையா வந்து எங்கேயும் இவங்களை பேச முடியாத அளவுக்கு வந்து அடிச்சிருக்கணும். அதை செய்ய தவறிட்டார். ரெண்டு கட்சிக்காரர்களும் செய்ய தவறினதுனாலதான் விஜய்க்கு வந்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அப்போ வரப்போகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் திமுக ஒரு பக்கம் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு எதிர் துருவத்தில் அதிமுக இருக்காது, தாவைக்கா தான் இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சின்னும் போது இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்துருது. இப்போ இவங்க இருதுருவம் ஆயிட்டாங்க. அதிமுக மற்றும் பலராகவே மாறி போயிட்டாங்க. விஜய் என்ன நேரேட்டிவ் செட் பண்ணாரோ அதே மாதிரி வந்து அதிமுக மாறி போச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து களத்தில் நிற்கணும். அவர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இவங்க இரண்டு தரப்பையும் எதிர்த்து அரசியல் பண்ணி அதில் ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும். அப்பா எப்பேற்பட்ட டாஸ்க் இது, ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் எழுந்திருக்கு. அங்குள்ள அந்த தலைவர்களுக்கு அது எழுந்திருக்கு. செம்மலையினுடைய விலகல்ன்றது அதனுடைய வெளிப்பாடு தான். ஸோ இப்போ இவங்க எப்படி வந்து கட்சி நடத்த முடியும்? இந்த அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? அப்போ இந்த கட்சி தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்பயுமே ஒரு கட்சியின் அல்லது ஒரு இயக்கத்தின் இருப்பை தீர்மானிப்பதுங்கிறது அந்த கட்சியினுடைய தேவை என்னங்கிறத பொறுத்து தான். இந்த சமூகத்துக்கு, இந்த அரசியலுக்கு அதிமுக இனிமேல் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு எழுப்புனீங்கன்னா அதற்கான பதில் என்னவா இருக்கும்? இனி யோசிச்சு பாருங்க. அதிமுக தேவையா, ஏன் தேவை அப்படின்ற கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஏன் தேவை இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு வேணா நிறைய பதில் இருக்கு. அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு சரியான ஒரு இளம் தலைமுறை தலைவர்கள் இல்லை. கட்சியை துடிப்போடு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு இளம் தலைமுறை தொண்டர்கள் இருக்காங்களன்னா இல்லை. அந்த இளம் தலைமுறைங்கிறதே வந்து மிஸ் ஆனது எதுலன்னா இந்த அதிமுகவில் தான். திமுகவுக்கு இருக்காங்க, என்ன அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கணும். அதே தான், அந்த சோசியல் மீடியா தாக்கத்தை வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டோம் எல்லாரையும் தான் அந்த குற்றத்தில் சேர்த்துக்கணும். அதனால கொஞ்சம் விலகிட்டாங்க, கொஞ்சம் வந்து மிஸ் ஆகி போச்சு. இந்த குறி வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அதிமுகவுக்கு அப்படியா இல்லை. அந்த பக்கம் விஜய் கட்சியில ஃபுல்லாவே இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதில் வயசானவங்களும் இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் டாமினேஷனா இருக்கு. இன்னும் அடுத்த தலைமுறை இளைஞர்களும் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெரிய இளைஞர் பட்டாலும் அந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்போ திமுக அதிமுக தாவேக்கா தான். இங்கே அதிமுகவுக்கு வேலையும் இல்லை, ஆட்களும் இல்லை. வெறுமனே வந்து வயதான சில தலைவர்கள், அவங்களுடைய ஈகோக்கள் மட்டும்தான் அங்கே அதிமுக இருக்கும். அப்படின்னும் போது இந்த கட்சி தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டாலே வந்து அதற்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துடுது. அப்போ அந்த இருத்தலின் அவசியம் இல்லாமல் போயிடுது. இப்போ மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, இப்போ விடுதலை சிறுத்தைகளோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ, இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு பிரிவுக்கான ஒரு பிரதிநிதிகளாக அவங்க நிற்கிறாங்க. அவங்கள இவங்க தேவையா இல்லையான்னு யாருமே கேட்கறது இல்லை. ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக அவங்க தெரிகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்கள இவங்க பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சின்னா வன்னிய சமுதாயத்தினுடைய ஒரு குரலாக அவங்கள பார்க்குறாங்க, அதை அவங்க பிரதிபலிக்க செய்கிறாங்க. அதை எங்கேயும் அவங்க தவறுறதில்லை. இப்போ முஸ்லீம் லீக்னா முஸ்லீம் லீக் இஸ்லாமிய அந்த மக்களுடைய குரலாக அதை பார்க்குறாங்க. ஸோ இந்த அரசியல் களத்தில் அவர்களுக்கான தேவை இருக்கு, அந்த எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது தேவைப்படுது. அதனால வந்து அந்த கட்சிகள் அப்படியே நிற்கிறாங்க. இதுல இந்த கட்சிகளை பார்த்தீங்கன்னா திமுக அது கொள்கை கோட்பாடு மக்கள் நல சார்ந்த அந்த திட்டங்களுக்கு அதை செயல்படுத்துவதற்கான ஒரு இயக்கமா அந்த இயக்கத்தை நம்ம அடையாளப்படுத்த முடியும். தாவேகா வந்து இளைஞர்களின் ஒரு பிரதிநிதியாக, இளைஞர்களின் குரலாக, இப்போ வந்திருக்கிற புதிய சக்தியாக அதை வந்து மக்கள் முன்னிறுத்திட்டாங்க. அதிமுகவை எந்த கட்சிக்கு மாற்றா நீங்க கொண்டு வர முடியும்? திமுகவுக்கு மாற்றாதான் சொல்லணும். ஆனா திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக இதுல வலுவிழந்து போய் நிற்குது. அப்போ இந்த கட்சிக்கான அவசியமே வந்து இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழல்ல கொண்டாந்து எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை நிப்பாட்டி இருக்கார். அப்படிங்கிறது தான் அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் மற்றும் அந்த தொண்டர்களுக்கே தோன்றுவது அதுதான். பலர் வந்து செம்மலையோட அந்த விரக்தியுற்ற மனநிலையில் தான் இருக்காங்க. அவர் எதில் போறாரு, ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டு எனக்கு இந்த கட்சியே வேணாம்ப்பா, நான் வேற எந்த கட்சியிலும் சேரவும் இல்லை, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன். இந்த மனநிலைக்கு என்ன பேர்? விரக்தியான மனநிலை.
அந்த மனநிலையில் தான் அதிமுகவில் உள்ள பல தலைவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகுது. இப்போது வரைக்கும் இந்த கட்சியை ஒருங்கிணைத்து, இந்த கட்சியில் புதியவர்களை இணைத்து, இளம் தலைமுறை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதில் அதிக வாய்ப்பு கொடுத்து, திமுகவுக்கு மாற்று மீண்டும் நாங்க தான் அப்படின்னு கொண்டு வரணும்னா அதற்கு மிகப்பெரிய வேலை பார்க்க வேண்டியிருக்கு எடப்பாடி பழனிசாமி. அது எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, அவர் இடத்துக்கு யார் வந்தாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து மிக பெருசாக இருக்கு. இப்படி ஒரு இயக்கத்தை வந்து நம்ம இது தேவையே இல்லை, ஒளிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்ற முடியாது, அப்படின்னு விட்டுற முடியாது. இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு எதிர்ப்பு குரல் ஒன்று வலுவா நிக்குது களத்துல அப்படின்றது வந்து கண்டிப்பா தேவை. அப்படி தேவைப்படணும்னா இவங்க அனைவரையும் வந்து ஒருங்கிணைக்கணும். அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கு. எத்தனை வருஷமா ஒருங்கிணைக்கிறாங்க? ஜெயலலிதா மறைந்ததிலிருந்து 2016-17 இருந்து இந்த 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக அவங்க ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்புன்னே காலத்தை போட்டிக்கிட்டு இருக்காங்க. மாறாக இவங்க யாரும் ஒருங்கிணைவே இல்லை. இன்னும் 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 பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு தான் இருக்காங்க, நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த அதிமுகவில் மிகப்பெரிய சாபக்கேடு இருக்கு. அது எப்போ நிஜமான ஒருங்கிணைப்பு நடக்கும், எப்போ உண்மையில அந்த இளைஞர் சக்தியும் தொண்டர்கள் பலமும் வந்து இந்த இயக்கத்துக்கு கூடும், அதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. அப்படி எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து வரும்போது இந்த அதிமுகங்கிறது திமுகவுக்கு மீண்டும் ஒரு மாற்றாக வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு மிகப்பெரிய கால அவகாசம் தேவைப்படுது. இது உடனே நடந்துடுற வேலை இல்லை. இன்னும் அதிமுகவில் இப்போதான் பிளவினுடைய ஆரம்பம் இப்போ வந்திருக்கிறது. இது வந்து முழுசான ஒரு பிளவு இல்லை, பிளவினுடைய ஆரம்பம். 2 பேரும் 2 பட்டு நிற்கிறாங்க. இதில் சபாநாயகர் தீர்ப்பு வரணும், சட்ட தீர்ப்பு வரணும். அதெல்லாம் வந்த பிறகு யார் பொதுக்குழுவில் வந்து திரும்ப வந்து ஒரு புதிய பொதுச் செயலாளரோ அல்லது இப்போ இருக்கிறவரே கூட பொதுச் செயலாளரோ யாரோ ஒருத்தரை தேர்வு பண்ணோம். அப்படி தேர்வு பண்ண பிறகு அவர் ஒருங்கிணைக்கணும் எல்லாரையும், அல்லது புதியவர்களை அவர் கொண்டு வந்து சேர்க்கணும். சேர்த்த பிறகு இந்த கட்சி பல போராட்டங்களை நடத்தணும், களப்பணிகள் செய்யணும். அதுக்கப்புறமா தான் வந்து மக்கள் மத்தியில் மக்கள் வந்து அவங்களை கணிப்பாங்க, இவங்களுக்கு நம்ம இன்னொரு வாய்ப்பு தரலாமா வேணாமா, அல்லது இருக்கிற இந்த 2 சக்திகள் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது. இது உண்மையிலே வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். இதிலிருந்து வந்து அவங்க மீண்டு வர்றதுன்றது முழுசாக அவங்க கையிலே தான் இருக்குது.